ஹாய் கைஸ். அன்னைக்கு ஒரு நாள் நைட்டு தூக்கம் வரலைன்னு நான் ஃபோனை எடுத்தேன். கொஞ்ச நேரம் யூடியூபு, கொஞ்ச நேரம் இன்ஸ்டாகிராமு, அப்படியே இன்டர்நெட்டில் வந்து நான் அப்படியே சுற்றிட்டு இருந்தேன். அப்போ தான் சில வியர்டான வெப்சைட்ஸ் வந்து எனக்கு கிடச்சிது. அதை பார்த்த அப்புறம் இந்த மாதிரி வெப்சைட்ஸ்லாம் கூட இன்டர்நெட்டில் இருக்காடா அப்படின்னு செம்ம ஷாக்காயிட்டேன். இன்னைக்கு அப்படிப்பட்ட சில வெப்சைட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். லாஸ்ட்டில் இருக்கிற வெப்சைட்டு செம்ம ஒரு ஃபன், செம்ம இன்ட்ரெஸ்டான ஒரு வெப்சைட்டு. உங்களுக்கு நிறைய க்யூரியாசிட்டியை கொடுக்கும். வெப்சைட் நம்பர் 1 என்னன்னா விண்டோஸ் வெப். இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணால் ரேண்டமாக ஒரு விண்டோ வியூ வரும். ஜப்பானாக இருக்கலாம், நார்வேவாக இருக்கலாம், இல்லை கனடாவாக கூட இருக்கலாம். யாரோ ஒருத்தரோட வீட்டில் இருந்து வெளியே பார்க்குற ஒரு வியூ. நைட்டில் ஹெட்ஃபோன்ஸ் போட்டு பார்த்தா செம பீஸ்ஃபுல்லான வியூ. அந்த நெக்ஸ்ட் பட்டன், அந்த ஓப்பன் விண்டோன்னு கொடுத்தோம்னா அடுத்தடுத்த விண்டோஸ் வந்துட்டே இருக்கும். இங்கே பாருங்கள், தாய்லாந்துலேருந்து நம்ம பூனையெல்லாம் பார்க்குறோம். நெக்ஸ்ட் இது யூஎஸ்ஏல, ரஷ்யாவில், கொலம்பியாவில் இவங்கள ஏதோ காமிக்க முயற்சி பண்ணுறாங்க. இந்த மாதிரியான விண்டோவோட வியூலாம் நம்ம பார்க்க முடியும் இந்த வெப்சைட்ஸ் மூலம். அங்கே பாருங்கள், கேரளா, இந்தியாவிலேருந்து வந்திருக்கு நமக்கு. ரைட் சைடு மேலே வந்து என்ன இடம், அப்புறம் என்னெல்லாம் காமிக்கும். இது வந்து அந்த வெப்சைட்டு. செகண்ட் வெப்சைட் என்னன்னு பார்த்தோம்னா ரேடியோ கார்டன். இது ஒரு வேற லெவலான வெப்சைட் ஓப்பன் பண்ணால் எர்த்தோட குளோப் வரும். நீங்கள் அந்த எந்த கண்ட்ரி மேலே கிளிக் பண்ணாலும் அந்த கண்ட்ரியோட ரேடியோ வந்து லைவாக கேட்கலாம். பிரேசில், ரஷ்யா, ஜப்பான், ஆஃப்ரிக்கா, எங்கே வேணுனாலும் வீட்டில் உட்காந்துட்டு ஒரு வேர்ல்டு டூரே போன மாதிரி இருக்கும். நான் ஃபஸ்ட்டு இந்த இந்தியாவிலேருந்து ட்ரை பண்ணேன். அங்கேருந்து ஒரு இது கிடச்சிது. அப்புறம் போர்ச்சுகல், நம்ம ரொனால்டோவோட நாடு, போர்ச்சுகல், ஸ்பெயின்லேருந்து ஒரு ஆடியோ கேட்டால் அங்கேயும் சூப்பராக இருந்துச்சு. அப்படியே நெக்ஸ்ட் நான் வந்து சரி யுனைடெட் ஸ்டேட்ஸ் பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ்ஏல போய் கேட்டால் நமக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டு ஓடுது. சரி ஓகே, அப்படியே அங்கேருந்து வேறு ஏதாச்சும் ஊருக்கு போகலான்னு சொல்லிட்டு அப்படியே கீழே வந்தேன். இதென்ன இங்கே பார்த்தா இங்கே ஒரு ஏதோ டெரரிஸ்ட்டு அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க இந்த ரேடியோவில். எனக்கே வந்து பயமாயிடுச்சு. ஐயோ, டக்குன்னு நான் வேறு ரேடியோ ஸ்விட்ச் பண்ணிட்டேன். அடுத்து அப்படியே போன இடம் தான் மறுபடியும் வந்து அப்படியே போர்ச்சுகல் கிட்ட போனோம். அங்கே ஒரு பாட்டு ஓடிச்சு, நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சரி பாகிஸ்தானில் என்னதான் ஓடுது அப்படின்னு சொல்லி கேட்கலான்னு போனேன். பாகிஸ்தான் பரவாயில்ல, ஏதோ ஒன்று போட்டுட்டு இருந்தாங்க. சரி சவுத் ஆஃப்ரிக்காவில் என்ன தான் போடுறாங்கன்னு பார்க்கலான்ட்டு அந்த கேப்டவுன் ஒரு இடம் இருக்கும், அந்த இடத்துல போய் வச்சு பார்த்தேன். இதாங்க குளோபு. நெக்ஸ்ட் வந்து சரி கேரளாவில் என்ன இருக்குன்னு நம்ம கேட்கவே இல்லைன்னு சொல்லிட்டு கேரளாவில் வச்சு பார்த்தா தமிழ் சாங்லாம் கேட்குது. அடுத்து நம்ம மூணாவதாக பார்க்க போகிற வெப்சைட் என்னென்னா திஸ் பர்சன் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்டுங்க. வெப்சைட்குள்ளே போனாலே ஒரு இமேஜ் வந்து வரும். ரெஃபரன்ஸ் இமேஜ் கொடுத்தோம்னா திருப்பி நமக்கு வேறு இமேஜ் வந்து வரும். அப்புறம் ஜெண்டரு, ஏஜ், எத்னிசிட்டி இதெல்லாம் வந்து நம்ம மாற்றிக்கலாம். அதை வச்சுட்டு அப்புறம் ரெஃபரன்ஸ் இமேஜ் கொடுத்தோம்னா அடுத்தடுத்து இன்னொரு இமேஜ் வந்துகிட்டே இருக்கும். இது சும்மா ஒரு டைம் பாஸ்க்கான ஒரு வெப்சைட். ஃபோர்த் வெப்சைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜியோ கெஸரு. இந்த வெப்சைட் ரொம்ப டேஞ்சரஸ், ஏன்னா ரொம்ப அடிக்டிவான ஒரு வெப்சைட்டு. வெப்சைட்குள்ளே போன உடனே நமக்கு எக்ஸ்ப்ளோர் தி வேர்ல்டுன்னு வரும். ப்ளே நவ் கொடுத்தோம்னா கூகுள் வச்சு சைன்இன் பண்ணிக்கோங்க. சைன்இன் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து நம்ம ப்ளே பண்ணால் போகலாம். ஆனால் ஒரு செம்மையான இன்ட்ரெஸ்டிங்கான கேமுங்க இது. அதாவது ஒரு கூகுள் ஸ்ட்ரீட்டோட வியூ மாதிரி வரும். அடுத்து எந்த கண்ட்ரின்னு நம்ம கெஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். 5 நிமிஷம் தான் ட்ரை பண்ணேன், ஆனால் 1 ஹவரே ஆயிடுச்சு. செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேம் இது. கூகுளில் சைன்இன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி நிக்நேம் வந்து கேட்கும். நான் வந்து நம்ம சேனலோட நேம் ரோஹித் ஃப்ளோ வந்து கொடுத்தேன். அடுத்து பார்த்தீங்கன்னா அவதார் வந்து சூஸ் பண்ண சொல்லிச்சு. நமக்கு அப்படியே பார்த்ததுல வந்து அந்த பர்பிள் கலர் தொப்பி போட்டிருக்க தம்பி தான் பிடிச்சிருந்தாரு. அப்படியே அதை கிளிக் பண்ணிட்டு சேவ் ப்ரொஃபைல் வந்து கொடுத்துட்டேன். கிரேட்டுன்னு சொல்லிட்டு நமக்கு அடுத்து கேமுக்குள்ளே போகுது. ஆனால் செம கேமுங்க. இது வந்து டுட்டோரியல் கேட்டுச்சு. சரி ஓகே, நம்ம ஃபஸ்ட் டைம் தானே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டுட்டோரியல் கொடுத்தேன். எஸ் ப்ளீஸ்ன்னு கொடுத்துட்டு சரி ஸ்டார்ட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். திடீர்னு பார்த்தா ஒரு லொக்கேஷனில் கொண்டு இறக்கி விட்டுருச்சு. இது எந்த ஊர், அதாவது இப்போ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்குது எப்படி பண்ணணும். ஹோல்டு பண்ணி ட்ராக் பண்ணால் இந்த மேப் வந்து நம்ம திருப்பலாம். அந்த மாதிரி ஸ்ட்ரீட் வியூ அந்த முன்னாடி அழுத்தோம்னா கொஞ்சம் முன்னாடி போகலாம். மேலே வந்து டைமிங் ஓடுது. அந்த டைமிங்குள்ளே நம்ம அந்த பிளேஸ் வந்து என்ன பிளேஸ்ன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி நிறைய டுட்டோரியல்ஸ் வந்து கொடுத்துச்சு. அடுத்து வந்து இந்த பிளேஸ் எப்படி கண்டுபிடிக்குன்னு எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. எங்கேயாச்சும் போஸ்டரு இல்லை அதுலேயாச்சும் அந்த கண்ட்ரியோட நேம் வந்து மென்ஷன் ஆகிருக்கும், அப்படி நம்ம கண்டுபிடிச்சலான்னு சொல்லிட்டு இந்த போர்டை வந்து ஜூம் பண்ணி பார்த்தேங்க. ஆனால் பார்த்தா அது வேறு ஏதோ லாங்குவேஜில் எழுதியிருக்கு. எனக்கு தெரிஞ்சது யூரோப்போ அப்படின்னு ஒரு டவுட் இருந்துச்சு. சரி ஓகே, கொஞ்சம் முன்னாடி போய் பார்க்கலான்னு சொல்லி முன்னாடி போனேன். அப்படியே லைட்டாக முன்னாடி போன உடனே இமேஜஸில் அப்படியே மாறிச்சு. அதுக்கப்புறம் சரின்னு இப்படி திருப்பலான்னு சொல்லிட்டு திரும்பினேன். நம்ம ஃப்ரான்ஸோட கொடி கிலின் எம்பாப்பே டப்புன்னு ஞாபகம் வந்துட்டாரு. ஃப்ரான்ஸோட கொடியை பார்த்த உடனே ஃப்ரான்ஸ்னு கன்ஃபார்மே பண்ணிட்டேன்.
சரி ஓகேன்னு சொல்லிட்டு இந்த ரைட் சைடில் கீழே இருக்கிற ஒரு ஐக்கானை கிளிக் பண்ணால் மேப் செலக்ட் பண்ணலாம். அதில் போயிட்டு யூரோப் காண்டினென்ட் எங்கடான்னு தேடிட்டு இருந்தேன். யூரோப் காண்டினென்ட் கிடச்சிருச்சு. சரி ஃப்ரான்ஸ்க்கு ஒரு கிளிக்காக போட்டு கெஸ் கொடுத்தேன். பார்த்தா வெறும் 261 கிலோமீட்டர் தாங்க கம்மி தூரத்தில் கண்டுபிடிச்சிருக்கேன். செம்மல எனக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. இதில் டெய்லி சேலஞ்செலாம் கொடுக்குறாங்க, நம்ம அதுக்கேற்ற மாதிரி முடிக்கலாம். நெக்ஸ்ட் கொடுத்தா நெக்ஸ்ட் லொக்கேஷன் வந்துடும். இந்த லொக்கேஷன் பார்த்தோன்னே எனக்கு இது எந்த ஊரா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நானும் சரி ஓகே ஏதோ நாலு ரோடு இருந்துச்சா, 4 ரோடு பிரியிற மாதிரி எங்கிட்டு போகிறேன்னே தெரியாமல் ஒரு பக்கம் போனேன். போனதில் கண்டுபிடிச்ச மாதிரி ஏதாச்சும் ஒரு போர்டோ இல்லை ஏதாச்சும் ஒரு நாட்டோட கொடி தெரிஞ்சால் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சலாம்னு சொல்லிட்டு நம்பர் பிளேட்லாம் செக் பண்ணேங்க. நம்பர் பிளேட் வச்சு ஏதாச்சும் கண்டுபிடிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைம் வேறு நமக்கு ஸ்பீடாக போயிட்டு இருந்துச்சு. அது வேறு கொஞ்சம் ப்ரெஷராக இருந்துச்சு. சரி ஏதாவது காரில் கேட்ட தெரியும்னு பார்த்தா ஒரு கார்லையும் தெரியல, ஒரு பில்டிங்கும் இல்லை, என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்படியே முன்னாடி போய் ஒரு சிக்னல் கிட்ட போனேன். அங்கே பார்த்தா ஒரு போர்டு. அப்புறம் பார்த்தா இதுவும் வந்து யூரோப் காண்டினென்ட்டில் தான் வருது. அப்புறம் சரி ஓகேன்னு சொல்லிட்டு யூரோப்பில் ஏதாவது ஒரு நாட்டை கெஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணுறக்காண்டி நான் வந்து ஒரு நாட்டை செலக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு சரி ஃபஸ்ட்டு நம்ம ரொனால்டோட போர்ச்சுகலை செலக்ட் பண்ணலாம் இல்லை ஸ்பெயினை போடலாம் அப்படின்னு ஒரு யோசனை ஆச்சு. யூகேவை போடுவோம் அப்படின்னு சொல்லி யூகே போட்டேங்க. கடைசியில் போயிட்டு கெஸ்ஸை கொடுத்தா ஸ்பெயின் தான் கரெக்டான ஏரியாவாமா. 1500 கிலோமீட்டர் தான் டிஃப்ரென்ஸ். இதில் அடுத்து இந்த மேப்பை பார்த்தோன்னே நம்ம இந்தியா மாதிரி தோணுச்சு. ஜூம் பண்ணி பார்த்தா அதில் ஏதோ வெஸ்டர்ன் கோஸ்டல் ஏதோ ஜோன்லாம் எழுதிருந்துச்சு. இந்த கடையிலாம் ஏதோ ஜிப்சம்லாம் எழுதிருந்துச்சு. சரி அடுத்து அப்படியே முன்னாடி போய் இது என்ன நாடுன்னு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருந்தேன். இந்த டைமர் முடியறதுக்குள்ளே போகணும். அப்புறம் தான் பார்த்தா இந்த இதில் வந்து என்ன கும்பா அப்படின்னு போட்டுருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு சவுத் அமெரிக்காவாக இருக்கும், சவுத் ஆஃப்ரிக்காவாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். அதே மாதிரி தான் இருந்துச்சு. சரி ஏதாவது ஒரு பிளேஸை கிளிக் பண்ணான்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு கெஸ் கொடுத்தேன். பார்த்தா கென்யா தான், கிட்ட தான். ஸோ ஆனால் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுங்க. அடுத்து இது கிளிக் பண்ணோடனே எனக்கு தெரிஞ்சு யூஎஸ்ஏவாக இருக்குமோ அப்படின்னு ஒரு செம்ம டவுட் இருந்துச்சு எனக்கு. அப்புறம் அப்படியே ரொம்ப தூரம் இதில் வந்து எங்கேயாச்சும் போர்டு கிடைக்குமா, ஏதாச்சும் ஃப்ளாக் போர்டு, ஏதாச்சும் இந்த கண்ட்ரியோட நேம் இது எழுதியிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தூரம் அப்படியே பார்த்துட்டே போயிட்டே இருந்தேன். அப்புறம் தான் பார்த்தா இதுவும் ஜூம் பண்ணி பார்த்தா இதுவும் யூரோப்பில் தான் ஏதோ ஒரு நாடு போல் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டேன். சரி என்ன நாடுன்னு கன்ஃபார்மாக தெரிலன்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றிட்டு இருந்தேன். டைம் வேறு போயிட்டே இருக்கு. அப்புறம் இந்த இதெல்லாம் வச்சு கன்ஃபார்ம் பண்ணோன்னே சரி ஏதாச்சும் ஒரு கண்ட்ரி செலக்ட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்ச கண்ட்ரி எது இதில் இட்டாலி. ஓகே இட்டாலின்னு சொல்லிட்டு கெஸ் கொடுத்தா அது நெதர்லாண்ட்ஸுங்க. வெறும் நெதர்லாண்ட்ஸ். ஆனால் அடுத்து நெக்ஸ்ட் கொடுத்தா ஒரு பாலைவனம், ஒரு என்னது பாலைவனம்னு சொல்ல முடியாது, யார் இல்லாத காட்டுக்குள்ளே கொண்டு வந்து இறக்கி விட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு முன்னாடி கிளிக் பண்ணி பாருங்க எத்தனை டைம் கிளிக் பண்ணுறேன்னு. முன்னாடி கிளிக் பண்ணி ஏதாச்சும் ஒரு போர்டு தெரிஞ்சால் கூட அதை வச்சு க்ளூ கண்டுபிடிச்சலான்னு சொல்லிட்டு அந்த ஒரு போர்டுக்காண்டி தேடிட்டே இருந்தேன். கடைசியில் பார்த்தா ஒரு போர்டு கிடச்சிது. ஜூம் பண்ணி பார்த்தா இது வந்து யூரோப்பில் தான் ஏதோ ஒரு கண்ட்ரி போல் அப்படின்னு ஒரு கெஸ் வந்துச்சு. சரி யூரோப்பில் எதாவது சூஸ் பண்ணலாம் இன் டைம் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டே இருந்தேன். ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு தேடினப்போ தான் சரி ஸ்வீடனை போட்டேன். அது ஐஸ்லாண்டுக்கிட்ட போயிடுச்சு. நெக்ஸ்ட் 5வது வெப்சைட் என்னன்னா ஃபியூச்சர் மீ. இது செம்ம கான்செப்ட்டுங்க. இன்றைக்கி இருக்கிற நீங்கள் ஃபியூச்சரில் இருக்கிற உங்களுக்கே மெயில் அனுப்பிக்கலாம். 1 இயர்க்கு அப்புறம், 5 இயர்ஸ்க்கு அப்புறம், 10 இயர்ஸ்க்கு அப்புறம். யோசிச்சு பாருங்களேன், இன்றைக்கி நீங்கள் எழுதின மெசேஜை 5 இயர்ஸ்க்கு அப்புறம் உங்கள் இன்பாக்ஸுக்கு வந்து சேரும். இது ஒரு செம ஃபீலிங்கு. நான் அப்படியே ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த ஃபியூச்சர் மீல போய் எழுதினேன். அந்த நியூ இன்ஸ்பிரேஷனை கிளிக் பண்ணால் நமக்கு ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுக்குது, அதை வச்சு நம்ம எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் அப்படியே அந்த கீழே 6 இயர்ஸ் இதெல்லாம் செலக்ட் பண்ணால் அந்த இயர்ஸு மெயிலை கொடுத்து கன்ஃபார்ம் கொடுத்தா போதும் நமக்கு வந்துடும். அடுத்த வெப்சைட்டு பார்த்தீங்கன்னா ஹேவ் ஐ பீன் அப்படின்னு ஏதோ ஒரு பேர் போட்டிருக்கு. பேரை பார்த்தாலே கொஞ்சம் காமெடியாக இருக்குது, ஆனால் செம்ம யூஸ்ஃபுல்லான இது. உங்களோட மெயிலை என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணோன்னே டேட்டா லீக் ஆகிருக்கு அப்படின்னு காமிக்கும். நிறையா பேருக்கு தெரியாமல் பாஸ்வேர்ட் லீக் ஆகிருக்கும். செக்யூரிட்டி செக் பண்ண செம்ம யூஸ்ஃபுல்லான ஒரு இது. நம்ம மெயிலை கிளிக் பண்ணோம்னாலே டேட்டா பிரீச்சஸ் இல்லை அப்படின்னு சொல்லி 0ன்னு காமிக்கும். அப்படி காமிச்சிச்சுன்னா நம்மளோட மெயில் வந்து எங்கேயுமே லீக் ஆகலை அப்படின்னு அர்த்தம். சரி அபவுட் செக்ஷனில் என்ன இருக்குன்னு போய் பார்த்தா அதில் அவங்க ஃபவுண்டரோட நேம் இருந்துச்சு, ஏதோ டோரி ஹண்ட்னு போட்டுருந்துச்சு. அவர் மைக்ரோசாஃப்ட் ரீஜனல் டைரக்டரா, அப்புறம் மோஸ்ட் வேல்யூபிள் ப்ரொஃபஷனலா இருந்திருக்காரு. நெக்ஸ்ட் பார்த்தா ஒரு அக்கா இருந்தாங்க. அந்த அக்காவும் ஹட்டுன்னு போட்டுருந்துச்சு. அவங்க பார்த்தா அவங்க ஒய்ஃப் இருக்குது. அடுத்து இவர் யாருன்னு பார்த்தா இவரும் மைக்ரோசாஃப்ட்ல மோஸ்ட் வேல்யூபிள் ப்ரொஃபஸர். அவ்வளோதாங்க இந்த வெப்சைட்டு. அடுத்து நான் கடைசியாக சொன்ன அந்த ஃபன்னான வெப்சைட் என்னென்னா, வெப்சைட் பேர் த யூஸ்லெஸ் வெப். வெப்சைட் ஓப்பன் பண்ணால் ஒரு பட்டன் தான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். நமக்கு வந்து ரேண்டமாக வியர்டான வெப்சைட்ஸ்லாம் நமக்கு காமிக்கும். சில வெப்சைட்ஸை பார்த்தா இந்த மாதிரி சில வெப்சைட்டை பார்த்தா நமக்கு சிரிப்பு தான் வரும். யாரடா இதை கிரியேட் பண்ணதுன்னெலாம் தோணுது எனக்கு. அப்புறம் நைட் 2 மணிக்கு இதை ஓப்பன் பண்ணதான் பெரிய தப்பு. ஒரு வெப்சைட்டை பார்க்க போனால் 10 வெப்சைட்டை பார்த்துட்டு தான் நான் வெளியே வந்தேன். நிஜமாக சொல்லணும்னா இன்டர்நெட்டில் இவ்வளோ ஃப்ரீ டைம் இருந்தால் தான் சில பேருக்கு இப்படி யோசிக்க தோணும்னு புரிஞ்சுது.
அப்புறம் தான் நான் ஒரு விஐபின்னு ரியலைஸ் பண்ணேன். அடுத்து சரி ப்ளீஸ்ன்னு அந்த பட்டனை கிளிக் பண்ணா ஆப்டிகல் டாய்ஸ்னு வந்துச்சு. இது என்னடா மோனாலிசாவோட படம் மாதிரி இருக்கேன்னு பார்த்தா ஏதோ இல்யூஷன் போல. அந்த மாதிரி இல்யூஷன்ஸ்லாம் இதில் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஆனால் இதை கொஞ்சம் ஃபன்னா. அடுத்து மறுபடியும் வெளியே வந்துட்டு ஒரு பட்டனை கிளிக் பண்ணால் ஒரு டாக் வந்துச்சு. இந்த டாக் என்னன்னா ஹானரிங் பே ஃபார் 4 செகண்ட்ஸ் 5 செகண்ட் இருந்துச்சு. நான் வேறு அந்த வெப்சைட்டில் இருக்கிறதுக்கு அந்த செகண்ட்ஸ் கூட்டிகிட்டே இருந்துச்சு. என்னோட பொசிஷனும் மேலே போயிட்டே இருந்துச்சு. யூஆர் ஜூனியர் ஹானர் ஆஃப் பக் அப்படின்னு போட்டுருச்சு. அடுத்து நான் ஜூனியர் ஹானர்லேருந்து அடுத்து ப்ரொமோட் ஆகிட்டேன் மாஸ்டர் ஹானர். அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு இந்த வெப்சைட். ஆனால் கொஞ்சம் காமெடியாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் ப்ளீஸை கிளிக் பண்ண உடனே மேஸ் டாய்ஸ்னு வந்துச்சு. மேஸ் கேம் வந்துருச்சு. நம்ம சரி விளையாட ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு நானும் சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. ஃபஸ்ட்டு யோசிச்சு பார்த்தேன், இந்த அந்த லாஸ்ட் நம்ம போய் எடுப்போம்ல, அதிலிருந்து லாஸ்ட்டில் கனெக்ட் பண்ணுவோம்ல, அதிலிருந்து யோசிச்சு பார்த்தேன். ஓகே, ஒரு ஐடியா தோணுச்சு. சரி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்படியே போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த மேஸ் வந்து சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த மேஸ் இன்னொரு மேஸ் லாஸ்ட்டில் வரும் பாருங்க. அந்த மேஸ் ஐயோ, அதை நான் இந்த வரைக்கும் விளையாண்டதே இல்லை. அந்த மாதிரி ஒரு மேஸ் கேமு. இதை விட வேற லெவலில் இருந்துச்சு அந்த மேஸ் கேமு. சூப்பரான ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நல்லா டைம் பாஸ் ஆச்சுங்க இந்த கேமு. அப்புறம் பார்த்தா அடுத்து கிளிக் பண்ணால் இன்னொரு பெரிய மேஸை வந்து நமக்கு லெவல் கொடுத்துட்டாங்க. இந்த லெவல் பார்த்தா கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் நான் சால்வ் பண்ணலான்னு போனேன், ஒரு முட்டு சந்தில் மாட்டிக்கிட்டேன். அப்புறம் தான் புரிஞ்சுது, பிளானே தப்பாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரீசெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சரி திருப்பி இன்னொரு பிளானை போடலான்னு சொல்லிட்டு இன்னொரு பிளானை போட்டு நானும் சால்வ் பண்ணுறதுக்கு போயிட்டேன். அப்படியே சால்வ் பண்ணிகிட்டே இருந்தேன். கடைசியாக எப்படியோ ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டேன். ஒரு வழியாக கண்டுபிடிச்சி வந்தாச்சு. அடுத்து பட்டனை கிளிக் பண்ண உடனே நெக்ஸ்ட் வெப்சைட்டு ஆல்வேஸ் ஜட்ஜ் புக் பை இட்ஸ் கவர். என்னடா டோன்ட் ஜட்ஜ் புக் பை இட்ஸ் கவர் கேள்விப்பட்டிருக்கேன். இதனடா வெப்சைட் அப்படின்னு இருந்துச்சு. பார்த்தா ஹவு டு டாக் டு யுவர் கேட் அபவுட் கன் சேஃப்டின்னு போட்டுருந்துச்சு. ஏன்னா கன் சேஃப்டி பற்றி இதுக்கிட்ட கேட்டுக்கிட்டு நான் பேசணும் அப்படின்னு இருந்துச்சு. அதை நானே ஜட்ஜ் பண்ணுற பாருங்க. அடுத்து என்னது அவுட் ரைட்டிங் ஸ்குரில்ஸ்லாம் போட்டுருந்துச்சு. சரி நெக்ஸ்ட் புக்கை பார்க்கலாம் அப்படின்னு போட்டால் என்னன்னு இருந்துச்சு, கார்டன் டோம் அட்டாக். ஆமாம், பார்த்தா சிரிப்பு தான் வருது. நெக்ஸ்ட் வெப்சைட் கிளிக் பண்ணால் இதாங்க நான் சொன்ன மேஸ் கேமு. அதாவது நமக்கு அந்த கடைசியாக போய் ஜாயிண்ட் ஆகிற பாயிண்ட் காமிக்க மாட்டாங்க. அதாவது நைட் அந்த இடத்துல மட்டும்தான் ஸ்பாட் லைட் இருக்கும். நானும் சால்வ் பண்ணுறேன். ஆனால் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சுங்க. எப்படியாச்சும் ஒன்று இன்றைக்கி முடிக்காமல் போகக்கூடாதுல எவ்வளோ நேரம் ஆனாலும் அப்படின்னு தோணுச்சு. டைமை பாருங்க, 2 minutes 5 minutes கிட்ட விளாண்டுட்டு இருந்திருப்பேன் இதில். ஆனால் செமையான கேம் இந்த மேஸ் கேமு. இந்த வெப்சைட்டும் செம வெப்சைட்டுங்க. ஒரு இடத்துல போயிட்டுலாம் பிளாக் ஆகிட்டேன். சரி ஓகே திருப்பி இது பண்ணிடலான்னு சொல்லிட்டு மறுபடியும் எப்படியாச்சும் அந்த ரைட் சைடு கீழே தான் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிச்சு. சரி அப்படியே வந்தவுடனே பார்த்தோடனே எனக்கு அப்படியே சந்தோஷமாயிடுச்சு. எப்படியும் அந்த கேமை முடிச்சுட்டு சரி நெக்ஸ்ட்டு போய் அந்த பட்டனை கிளிக் பண்ணால் அங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்ட்டே. இந்த வெப்சைட்டோட பேரை பார்த்தா நான் வியர்ட் ஆர் கன்ஃபியூசிங் இருந்துச்சு. என்னடா வியர்டு கன்ஃபியூசிங், ஏற்கனவே வியர்டான வெப்சைட் தான். இது என்னடா கீ செயினில் என்னமோ போட்டு வச்சிருக்கானுன்னு எனக்கு பயமாயிடுச்சு. அப்புறம் டைட்டில் படித்து பார்த்தா தெரியுது சிக்கன் நகெட்டோட கீ செயின். ஆமாம், சிக்கன் நகெட் எதுக்குடா போய் கீ செயினில் வச்சிருக்குன்னு எனக்கே ஒரு வியர்ட் ஆயிடுச்சு. சரி நெக்ஸ்ட் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தோம்னா சப்பாத்தி போர்வையை பற்றி தொங்கிட்டு இருக்காங்க. என்னடா இது ஆயிடுச்சு. அப்புறம் பார்த்தா டோட்டலாக பிளாங்கெட். ஆமாம், இதில் என்னடா கிளாஸ் அப்படின்னு பார்த்தா அப்புறம் லை டவுன் கிளாஸஸா என்னென்னமோ பண்ணி வச்சுருக்காங்க. இதெல்லாம் என்ன கன்ஃபியூசிங், இதெல்லாம் கன்ஃபியூசிங்காக தான் இருக்குது. அப்படியே இந்த வெப்சைட்டை கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா இந்த கிஃப்டெல்லாம் கொடுப்போம்ல, இந்த தலைவாணி தேய்ச்சா ஒரு முகம் வரும். அடுத்து சரி நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணேன். இந்த கேம் நான் வந்து நிறைய டைம் விளாண்டுருக்கேன் சின்ன வயசுலேருந்து. அதனால எனக்கு பிரச்சனை இல்லை. இது எப்படின்னா இந்த கேம் எப்படின்னா ஃபர்ஸ்ட் 1 இருக்குல்ல, அந்த 1 கொண்டு போய் ஃபர்ஸ்ட் பொசிஷன் வைக்கணும். அந்த மாதிரி 1 2 3 4 5 6 7 8 அந்த மாதிரி வைக்கணும். இதான் இந்த கேமோட கான்செப்ட். எனக்கு இது ரொம்ப பிடிச்ச கேம், ஸ்லைடிங் டாய்ஸ். நல்லா அவ்வளோதான் கைஸ், இன்னைக்கான வீடியோ முடிஞ்சுது. ஆக்சுவலி இந்த வெப்சைட்ஸ் தான் இன்டர்நெட்டோட இன்ட்ரெஸ்டிங் சைட் போல். நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற இன்ஸ்டாகிராம், யூடியூப், வாட்ஸ்அப்லாம் அதெல்லாம் தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குன்னு இப்போ தான் எனக்கு புரிஞ்சுது. நிஜமாவே சொல்லணுன்னா இன்டர்நெட்டில் இவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸை விட சர்ப்ரைஸ் தான் அதிகமாக இருக்குது. இந்த வெப்சைட்ஸில் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. அப்புறம் இந்த வெப்சைட்ஸில் உங்களுக்கு எந்த வெப்சைட் வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக தெரிஞ்சுது அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி இன்னும் செம வியர்டான, செம யூஸ்ஃபுல்லான, செம ஷாக்கிங்கான வெப்சைட்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் ஒரே வீடியோவில் சொன்னால் வீடியோ ரொம்ப பெருசாக போயிடும். இந்த வீடியோவே ரொம்ப பெருசு தான், வீடியோவில் பெருசாக போயிடும். அதனால தான் இந்த வீடியோவுக்கு சப்போர்ட் நல்லா இருந்தால் பார்ட் 2 கண்டிப்பாக வரும். பார்ட் 2ல் பார்க்க போகிற வெப்சைட்ஸு இந்த வீடியோவை விட இன்னும் ஷாக்கிங்காக இருக்குது. சரி, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். மறக்காமல் ரோஹித் ஃப்ளோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் பேஜில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.